ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் ஆய்வாளர் திருஞானம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா, சொல்லுங்கள். தினமலர் பத்திரிகையில் நேற்று ஒரு கேலி சித்திரம் வந்தது. கேலி சித்திரத்தின் மூலமாக அரசியல்வாதிகளை, சமூக நடப்புகளை சுட்டிக்காட்டுவது என்பது ஒரு ஆரோக்கியமான பத்திரிகை சுதந்திரம் தான். அதை யாரும் மறுப்பதற்கில்லை. நம்ம ஊடகவியலாளருங்கிற முறையில் ஒரு கேலி சித்திரத்தை போடக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டோம். அப்படி போட்டால் கூட நம்ம கருத்துரிமைக்கு சார்பாக தான் நிற்போம். ஆனால் இவர்கள் போட்ட கேலி சித்திரம் என்பது அமைச்சர் உதயநிதியை ஒரு யாசகம் பெறுகிறவர் போல் அப்படி கையேந்து நிற்கிற மாதிரியும், நிர்மலா சீதாராமன் ஒரு கார்ப்பரேட் சிஇஓ மாதிரி படத்தை கையில் வச்சுட்டு வேணுமா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப நினைத்து பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு டோன். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமானப்படுத்தும் விதமாக இருக்குதுன்னு சமூக வலைதளங்களில் கருத்து வருது. அது எப்படிங்க, ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதி நிதி எங்களுக்கு கூட வேணும்னு கேட்டால் அதை ஏதோ ஒரு பிச்சை கேட்குற மாதிரி போட்டிருக்கீங்களே, அதுவும் ஒரு பத்திரிகை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை இப்படி போடலாமாங்கிற விமர்சனம் வந்திருக்கு. நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? பத்திரிகை அதர்மம், பத்திரிகை அராஜகம், இதைத்தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு ஆணவத்தின் உச்சம். சொல்லப்போனால் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய ரியாக்ஷனே ஒரு ஆணவத்தின் உச்சம். அத்தகைய ஆணவத்துக்கு வால் பிடிக்கிற தினமலர் இன்னொரு ஆணவத்தின் உச்சம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஆடுகிற ஒரு ஆட்டம். இது அனுமதிக்கப்படக்கூடாது. ஏன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட ஒரு கேள்வி நியாயமானது. ஏன்னா ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு மத்திய அமைச்சர் நீங்கள் நிவாரண உதவி கேட்கும்போது நாங்கள் என்ன ஏடிஎம் வச்சுருக்கிறோம் உடனே கொடுக்குறதுன்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன அவருடைய அப்பா வீட்டு சொத்தையாக கேட்குறோம், அப்பா வீட்டு பணத்தையாக கேட்குறோம், நம்ம எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் கேட்குறோம், இதில் என்ன தப்புன்னு கேட்குறாரு. இதில் 100% தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் உடன்படக்கூடியவங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பிறந்த நிர்மலா சீதாராமனுக்கும் அதே உணர்வு இருக்கணும். ஆனால் மாறாக ஒரு வெறுப்பின் உச்சத்திலிருந்து வெடித்தார் பார்க்கலாம். அதாவது சொல்லப்போனால் இந்த ஆணவம், அகங்காரம், ஒரு ஃபாசிசம், இதனுடைய முகபாவம் யாருன்னு சொன்னால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமனுடைய முகம். ஈவன் ஹிட்லருக்கோ பிரதமர் மோடிக்கோ கூட அந்த முகபாவம் இருக்காது. அவ்வளவு கேவலமான ஒரு முகபாவத்தோடு அவர் பேசுவதை பார்க்கலாம். இந்த அகங்காரத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய தினமலர் ஊடகம் அது இன்னும் அகங்காரத்தோட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிச்சை எடுக்க கை நீட்டுவது போலவும், இவர் பணத்தை வைத்துக்கொண்டு அகங்காரமாக நிற்பதாகவும் ஒரு கார்ட்டூன் போடுறார். இது அனுமதிக்கப்படக்கூடாது. கடும் போராட்டங்கள் ஏற்கனவே தினமலருக்கு எதிராக தொடங்கி இருக்கின்றன. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் தினமலருக்கு மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமனுக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக நாளைக்கு தூத்துக்குடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நிர்மலா சீதாராமன். பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக குறைந்தபட்ச நேர்மையோடு உதயநிதி ஸ்டாலின் வைத்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டாமா? இதுவரை ஒரு பைசா கொடுக்கல. அதாவது வழக்கமான மாநில பேரிடர் நிதியை தான் கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரிடர் நிதியில் ஒரு பைசா கொடுக்கல. குஜராத்தில் இதே மாதிரி வெள்ளம் வந்தப்போ 2வது நாளே பிரதமர் போய் பார்த்து 1000 கோடி கொடுத்தார். அங்கே வெறும் 20 சென்டிமீட்டர் மழை. இங்கே காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை, சென்னையில் 50 சென்டிமீட்டர் மழை, தூத்துக்குடியில் 60 சென்டிமீட்டருக்கு மேலே மழை. இவ்வளவு பாதிப்புகள், கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட கால்நடைகள் மடிந்திருக்கின்றன. பல்லாயிரம் ஏக்கர் பயிரிட்ட விவசாயிகள் பெரும் சோகத்தில் இருக்கிறாங்க. இதை ஒரு கேவலமாக பார்ப்பதும், ஒரு பைசா கூட கொடுக்காம திமிர்த்தனமாக பேசுகிறதும், தினமலர் அதுக்கு வால் பிடிப்பதும் வேதனையான விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களை புறக்கணிக்க வேண்டும். அப்படி தான் பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு சர்ச்சை வந்தது. அந்த காலை உணவு திட்டத்தில் மாணவர்கள் பலன் பெறுகிறார்கள் வந்தப்போ, இப்போ காலையிலையும் பசங்க சாப்பிட்டு வர்றதுனால அடிக்கடி கக்கூஸ் யூஸ் பண்ணுறாங்க, கக்கூஸ்லாம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு, பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு என்னென்னமோ மாதிரியான ஒரு பத்திரிகை இதெல்லாம் அதுக்கு சென்னை பதிப்பு தினமலர் நாங்கள் இதை வெளியிடலை அப்படின்னு அவர் எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த விஷயம் அவங்களோட ஹிஸ்ட்ரியே தான். அதாவது இன்னும் சொல்லப்போனால் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே மிக கேவலமாக சித்தரித்து ஒரு கார்ட்டூன். ஏன்னா அப்போ இருந்து பார்க்கலாம் நீங்கள் அந்த நூலளவு வித்தியாசம் அவங்களுடைய மனநிலை எப்படி பாதிக்குங்கிறதையும். பிஜேபியிலே இருந்தாலும் இதான் நிலைமை. ஆமாம். அது நிர்மலா இருந்தால் இதான், நான் டிராமினா இருந்தால் இப்படி தான் பேசுவாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழல். அது ஒரு மிக வேதனையான விஷயந்தான். அதே போக்கு தான் தொடருது. ஏன்னா ஒரு காலை உணவு திட்டம் எவ்வளவு ஒரு சிறப்பான திட்டம். அதாவது தேடி தேடி சில திட்டங்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செய்யப்படுது.
எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு பாலிசி திட்டமிட்டு செய்யப்படுது. இது வந்து உண்மையிலே முதல்வரையும் சரி, அமைச்சர்களையும் சரி, அதிகாரிகளையும் பாராட்டணும். அதுக்காக நடக்கிற உழைப்பெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்குறேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட் போடுறாங்க சில கமிட்டட் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா அது 100% எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பை பாராட்டுவதற்கு பதிலாக காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் அதிகம் சாப்பிட்டு கக்கூஸ் நிரம்பி வழிதுன்னு சொல்கிறதெல்லாம் இது ஆணவத்தினுடைய ஒரு கேவலமான ஒரு உச்சம். இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அதன் தொடர்ச்சி தான் திரு உதயநிதியை பிச்சை கேட்பவராக சித்தரிக்கிற ஒரு திமிர். இந்த திமிரை தமிழ்நாட்டு மக்கள் தட்டி கேட்க வேண்டும். அந்த தினமலரை மட்டும் இல்லை, திருமதி நிர்மலா சீதாராமனையும் உண்மையிலே தட்டி கேட்க வேண்டும். உண்மையில் அவங்க சொல்கிறாங்க பேரிடர்லாம் அறிவிக்க முடியாது, அப்படி ஒரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வழக்கம் இல்லைங்கிறாங்களே இந்தியாவில். இது நேரு காலத்திலிருந்து நாங்கள் இதுவரையும் இப்படி ஒரு வெள்ளத்தை வந்து பேரிடர் அறிவித்த வழக்கம் இல்லைங்கிறாங்க. உண்மையில் உண்மையான பேரிடர் எதுன்னு சொல்லி நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்கிறார், திரு பிரபாகர் சொல்கிறாரு, 2024 பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குமானால் இட் வில் பி த கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் ஃபார் இந்தியாங்கிறார். உண்மையான பேரிடர் மீண்டும் பாஜக வருமானால் அவ்வளோ பெரிய டிசாஸ்டர் காத்திருக்குன்னு சொல்கிறார். உண்மையில் குறைஞ்சபட்ச மனசாட்சி இருக்குமானால் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பெருமழை, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அவங்க மனசை தொட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லையாவது ஒரு கரிசனம் இருந்திருக்கணும். அந்த என்ன சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி ஒரு சின்ன எம்பதி கூட கிடையாது. 100% ஒரு அருவருப்போடு தமிழ்நாட்டு மக்கள்னால் ஒரு இழிவானவர்கள். ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாங்க, அவங்களாம் கருப்பர்கள், அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற அளவுக்கு இழிவுபடுத்தும். அதே ஆட்டிடியூட், இந்த ஆட்டிடியூட் கண்டிக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் பாரபட்சம் நடக்குது. நிதி ஒதுக்குவதில் ஏற்கனவே நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருந்தார், தமிழ்நாடு வரி மூலமாக ஒரு 100 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குதுன்னா ஒன்றிய அரசு திருப்பி தரக்கூடிய தொகை வெறும் 29 கோடி. 100 கோடியில் 29 தான் தராங்க. அதே ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேசம் 100 கோடி கொடுத்தால் 275 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு தருது. தமிழ்நாட்டுக்கு கால்வாசி தருது. இந்த ஒரு மாற்றாந்தான் மனப்பான்மை தான் தமிழ்நாடு இன்றைக்கு பல விஷயங்களை திணறி கொண்டிருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அதாவது ஒரு அருமையான திட்டங்கள் இருந்தும் கூட நம்முடைய வளர்ச்சியில் போடப்படக்கூடிய முட்டுக்கட்டை ஒரே காரணம் ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கீடு. நிதி ஒதுக்கீடில் பாரபட்சங்கிற விஷயம் ஊடகங்களில் அதிகம் பேசப்பட வேண்டும். இதில் ஒரு மாற்றம் வந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு விமோசனம் பெறும். இன்றைக்கி நிறைய பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்கள் எங்களை நிரந்தரமாக்குங்கன்னு சொல்கிறாங்க. அரசு நினைத்தாலும் ஏன் சாத்தியமாகவில்லை? 100 கோடி கொடுத்தா 25 கோடி தான் தர, 29 கோடி தான் தர, அங்கே 275 கோடி கொடுக்குற. அப்போது இந்த மாற்றாந்தான் மனப்பான்மையால் நிதி ஒதுக்கீடில் கை வைப்பது தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நிறைய இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ்லாம் பெர்மனன்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதும் காரணம். ஸோ எல்லாருடைய கோபமும் அங்கே திரும்பணும். இது அதிகமாக விவாதிக்கப்பட்டால்தான் இந்த பாரபட்சம் மாறும். வெறும் வழக்கமான நிதி ஒதுக்கீடு மட்டும் இல்லை, பேரிடர் கால நிதி ஒதுக்கீடு. அது சொல்லப்போனால் வெறும் 20 சென்டிமீட்டர் மழை பெய்த குஜராத் 2021 பிரதமர் மோடி ஓடி போய் 1000 கோடி நிதி உதவி கொடுக்குறாரு. ஏன்னா 2வது நாளே விசிட் பண்ணி அங்கேயே டிசைட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே 95 சென்டிமீட்டர் மழை, நிறைய இடங்களில் 50-60 சென்டிமீட்டர் மழை. நிறைய மக்கள் பெரும் துயரங்களை சந்திச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வாகனங்களை இழந்திருக்கிறாங்க, இருசக்கர வாகனங்கள். நான் 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி போயிருந்தேன். இடுப்பளவு தண்ணீர் இன்னும் நிறைய இடங்களே நிற்கிது. ஏன்னா மக்கள் நடந்து அந்த கிட்டத்தட்ட நீந்தி வரவுமே தான் உணவு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அரசு ஒர்க் பண்ணுது. எல்லாருமே மற்ற வெஹிக்கிள்ஸில் போக முடியல, டிராக்டரில் போய் தான் உணவுப் பொருள் கொடுக்குறாங்க அல்லது நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறாங்க. இதுதான் ரியல் சிச்சுவேஷன். ஏகப்பட்ட சாலைகள் உடைஞ்சு கிடக்குது, பெரும் துயரம். ஆனாலும் அங்கே 2வது நாளே 1000 கோடி கொடுத்த பிரதமர் இன்று வரை 1 பைசா தரலை. ஏன்னா அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து 1 பைசா தரலை. இந்த ஒரு பாரபட்சம். வழக்கமாக ஜிஎஸ்டியிலேருந்து தரதையும் ரொம்ப பிடிச்சி வச்சு கொஞ்சோண்டு கொடுக்குறீங்க. ஏன்னா பேரிடர் கால நிதியையும் நேஷ்னல் ஃபண்ட்லேருந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பாரபட்சம் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய பாரபட்சம். இதை பற்றி ஊடகங்கள் அதிகம் பேசணுங்கிறது என்னுடைய விருப்பம். வட இந்தியா ஆங்கில ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறாங்களா? இந்த ஒப்பீடை சொல்லி ஜிஎஸ்டி தமிழ்நாடு இவ்வளோ கொடுத்துருக்கு, ஆனால் இவ்வளோ தான் கிடைக்குது. தேசிய பேரிடர் நிதி கேட்டிருக்கிறாங்க, கொடுக்க மறுக்கிறாங்க. வழக்கமாக கொடுக்குற மாநில பேரிடர் நிதி தான் கொடுத்துருக்காங்கிற இந்த
பகுப்பாய்வு செய்து வட இந்திய ஊடகங்கள் சொல்கிறாங்களா? தமிழ்நாட்டில் உள்ள சில ஊடகங்கள் பேசுகிறாங்கங்கிறது ஓகே. வட இந்திய ஊடகங்களை சொல்லணும்னா வாட் இஸ் தமிழ்நாடு என்ன கிளைம் பண்ணுது, என்ன அவங்க கொடுக்குறாங்கங்கிறத பேசுகிறாங்களா? மிக மிக அபூர்வம். எங்கேயோ ஓரிரு குரல்கள் கேட்குது ஒழிய மேஜர் மீடியா எல்லாம் கைப்பற்றிட்டாங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓரளவு ஜனநாயகபூர்வமாக பேசக்கூடிய ஊடகங்கள் இருந்தன. அந்த ஊடகங்கள் எல்லாமே விலைக்கு வாங்கப்பட்டு விட்டன. அம்பானி, அதானி போன்றவர்கள் தான் இன்றைக்கி நிறைய ஊடகங்களை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. கைப்பற்றி வச்சிருக்கிறதன் மூலம் இந்த நிதி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய பாரபட்சம் மட்டுமல்ல, கார்ப்பரேட்டுகளுக்கு, மோடியின் நண்பர்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சலுகைகள் மறைக்கப்படுது. உண்மையை சொல்கிறேனே, தமிழ்நாடு இன்றைக்கு இவ்வளோ நல்ல திட்டங்கள் இருந்தும் முட்டுக்கட்டைகள் இருப்பதற்கு காரணம் ஒன்று, ஜிஎஸ்டியை பிடுங்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு கொடுக்கறது. 2வது, இங்கேருந்து போகிற நிதியெல்லாம் மோடியின் நண்பர்களுக்கு தாரை வார்ப்பது. 25 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பெரும்பகுதி அம்பானி, அதானி, அவர்களைப் போன்ற குஜராத்தி பெருமுதலைகள். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் இவங்களில் பெரும்பகுதி பேர் தான் பணத்தை வங்கிகளில் வாங்கிட்டு ஓடி போனவங்க. இன்றைக்கி ஓடிப்போகவே தேவையில்லை, இவங்களே ரைட் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க. 25 லட்சம் கோடி தரப்பட்டிருக்கு. தமிழ்நாடு வெறும் 20,000 கோடி கேட்குறதுக்கு நிர்மலா சீதாராமனுடைய பதில் இவ்வளவு மோசமாக இருக்குது. இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். ஊடகங்கள், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டு ஊடகங்களாவது இதை பற்றி அதிகம் பேசணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சின்ன ஊழல் விஷயங்களை பூதாகரமாக்கி சிலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஜனநாயகவாதிகளாக இருந்தவங்க. இன்றைக்கி அங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்களை, நிதி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரபட்சங்களை மறைத்து விடுகிறார்கள். சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் அண்ணா ஹசாரேக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஊழலை மறைத்து 25 லட்சம் கோடி பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு, மோடியின் நண்பர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுதுங்கிற உண்மையை மறைத்து, ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி 1/4 பங்கு தந்தால் யூபிக்கு 3 மடங்கு தரப்படுதுங்கிற உண்மையை மறைத்து, இவ்வளவு பெரிய சேதம் நடந்த பிறகும் கூட ஒரு பைசா கூட ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்ட்லேருந்து தரப்படலை. இந்த உண்மைகளெல்லாம் மறைச்சிடறாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நேரில் பார்க்குறேன், இவ்வளோ பெரிய சேதம் வந்த போதும் அதிகாரிகளும் சில குறிப்பிட்ட கமிட்டட் ஆஃபீஸர்ஸ் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க. சாட்டர்டே சண்டே பார்க்குறதில்ல. ஏன்னா களத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் பம்பரமாக சுழந்து ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சென்னை மேயர் உட்பட நிறைய அமைச்சர்கள் வேட்டியை மடித்து கட்டி இறங்குனதை பார்த்தோம். நம்ம டிஆர்பி ராஜா போன்ற அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவே ஒரு ஹெல்ப்லைன் மாதிரி மாற்றிட்டு வரக்கூடிய குரல்களுக்கெல்லாம் உடனடி ட்விட்டரில் இது பண்ணிட்டு பண்ணாங்க. நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பொறுத்தவரை அவர் அடிக்கடி களத்துக்கு போனார். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் கால்ஸ் வருதோ டைரெக்டாக தானே அட்டன் பண்ணி நிவாரணப் பொருட்கள் அங்கே போகிறத உறுதி செய்தார். இதெல்லாம் சில வாலண்டியர்ஸ் அங்கீகரித்தாங்க. உண்மையிலே களப்பணியில் இருந்த சில வாலண்டியர்ஸ் முன்பை போல் இல்லை, அரசு காது கொடுத்து கேட்குது, உதவிகள் தேடி வருதுங்கிறத சொன்னாங்க. ஏன்னா நான் நேரடியாக இப்போ தூத்துக்குடியில் பார்த்ததுனால நிறைய நிவாரணப் பணிகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் போதுமானதில்லை. அதில் ஒரு பெரிய நிதி சுமை இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது. காரணம் ஒன்றிய அரசு. கண்டிப்பாக என்ன பிரச்சனை என்னங்கிறது சொல்லியிருக்கீங்க. இதை எதிர்த்து நிற்க வேண்டிய இந்தியா கூட்டணிக்குள்ளே இப்போ ஹிந்தி நான் ஹிந்திங்கிற இஷ்யூவை தொடர்ச்சியாக பேசுகிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. நிதிஷ்குமார் ஹிந்தியில் தான் பேசணும், ஹிந்தி தெரியாட்டி எதுக்கு ஹிந்தியில் இருக்கீங்கன்னாரு. அடுத்து பார்த்தீங்களா, இவங்களாம் வட இந்தியர்களை பற்றி எப்படி தப்பாக பேசுகிறாங்க. தயநிதி மாறன் ஹிந்தி பேசுகிற மக்கள்லாம் இங்கே உதிரி தொழிலாளியாக தானே இருக்கிறாங்க, டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேலை பார்க்க தானே வர்றாங்க, நாங்கள் எதுக்கு ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு பேசிட்டாரு. ஆக்சுவலாக இது பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டு அந்த ஹிந்தி நான் ஹிந்திங்கிற விஷயம் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பெரிய இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். இந்தியா கூட்டணி முதலில் உருவான போது இருந்த ஒரு எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமான விஷயம். மீண்டும் அதுக்கு உயிர் தர வேண்டிய தலைவர்கள் குறிப்பாக வட இந்திய தலைவர்களில் சிலர், நீங்கள் குறிப்பிட்ட நிதிஷ் போன்றவர்கள் ஒரு சின்ன நான் இஷ்யூஸாக மாற்றுறாங்க. ஏன்னா ஆக்சுவல் இஷ்யூ நிர்மலா சீதாராமனின் கணவர் சொன்ன இஷ்யூ தான். 24இல் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருமானால் அது ஒரு மிகப்பெரிய பேரிடராக, டிசாஸ்டராக இருக்கும். அப்போ அதுக்கு எதிராக ஒரு பெரிய தோள் சேர்த்து நிற்க வேண்டிய, ஒரு ஒற்றுமை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதில் இந்த மாதிரி இந்தி மாதிரி விஷயங்களை எடுத்து, உண்மையில் இந்தி ஆதிக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தென்னக மக்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனை. அது அமித்ஷா போன்றவர்கள் திட்டமிட்டு திணிக்கப்படுது. இன்றைக்கும் அவங்களுக்கு தான் பெரிய ஃபண்டு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதை தட்டி கேட்க வேண்டியதான் ஒரு ஜனநாயக கடமை. அதுக்கு பதிலாக
இந்தியை குறை சொல்லிட்டாங்க. அவர் தயாநிதி மாறன் முன்னாடி சொன்ன வீடியோ கூட இந்தியை படிக்க சொல்லி திணிக்கிறையே, ஆனால் நீ திணிக்கிற இந்தியோட நிலைமை என்ன? வெறும் இந்தி தெரிஞ்சவன் இந்த மாதிரி உடல் உழைப்புக்கு தான் வராங்க. இந்தியை கற்றாத தென்னக மக்கள் பெரிய வேலைகளுக்கு போகிறாங்கன்ற அந்த அர்த்தத்தில் சொன்ன விஷயம். ஆனால் என்னுடைய கருத்து பொறுத்தவரை இன்றைக்கு தேவை ஒரு ஜனநாயக ரீதியான ஒருங்கிணைப்பு. அதில் இந்தி திணிப்புக்கு எதிரான குரலும் சேர்க்க வேண்டும் ஒழிய, ஏன்னா இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ், இந்தியை குறை சொல்லிட்டாங்க, இந்திக்காரங்களை குறை சொல்லிட்டாங்கன்ற விஷயம் இல்லை. ஏன்னா 100% தேவை ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்திகளோட ஒற்றுமை. கட்சிகள் மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும். மிகப்பெரிய அச்சுறுத்தல் மதவாதம் தான், மதவெறி தான். அவங்களுடைய இயல்பே 100% பிக் கார்ப்பரேட்ஸ் மட்டும்தான். சிலர் பெரும் கோடீஸ்வரர்களாக லட்சம் கோடிகளில் புரள வேண்டும். பலர் கோடிக்கணக்கான மக்கள் பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பாசிசத்தோட பொருளாதார தத்துவம். ஹிட்லர் உண்மைதான் அதுதான், இன்றைக்கு மோடி செயல்படுத்துகிறது அதான். இதுக்கு எதிராக நிற்கணும். ஏன்னா ஓரளவு நியாயமான நிதி பகிர்வு இருக்கணும், மாநிலங்களுக்கும் இருக்கணும், மக்களுக்கும் இருக்கணும். இதுதான் தேவை. சிறு தொழில் நிறுவனங்கள், விவசாயம், இதுக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுத்து நிதி முழுக்க இங்கே டைவெர்ட் பண்ணிங்கன்னா பெருத்தொழில் தன்னாலே வளரும். இவங்க செய்கிறது பெரும் தொழிலதிபர்களுக்கு பல லட்சம் கோடிகளை தாரை வார்த்து அவங்கள மட்டும் வளர்த்து விடுறது, மற்றவங்களெல்லாம் பிச்சைக்காரர்களை வாங்கி. இந்த உணர்வு இந்தியா கூட்டணிக்கு இல்லையான்னு கேட்குறேன். இருக்குது, நான் தான் சொல்ல இல்லையா, அது ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மோடியை கூட பயந்துட்டார். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கூட்டப்படாத இந்திய கூட்டணியை மறுபடியும் கூட்ட நடத்துகிற அளவுக்கு அந்த பயம் இருந்தது. ஆனால் இந்த 5 மாநில தேர்தல் வரும்போது ஒரு டைவர்ஷன் வந்துச்சு. காங்கிரஸ் சில காம்ப்ரமைஸ் பண்ணிருச்சு. அது உரிய கூட்டணி தலைவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரல. குறைஞ்சபட்சம் அகிலேஷ் ஒரு 6 சீட்டுகளை கேட்டார் மத்திய பிரதேசம். அதை கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ஒரு பெரியண்ணன் மனப்பான்மை, ஒரு பண்ணையார் மனப்பான்மை காங்கிரஸுக்கு வந்தது தான் அதில் ஒரு பலவீனத்தை கொடுத்தது. இன்றைக்கி அடுத்த கட்டமாக மோடியோட நகர்வு என்னென்னா, இந்தியா கூட்டணிக்குள் ஒரு பிளவை உருவாக்குவது, யார் பிரதமருங்கிற பிரச்சனையை கிளப்புறது, ஏன்னா இந்திக்காரங்களை இழிவுபடுத்துகிறாங்கன்ற பிரச்சனையை கிளப்புறது, இதெல்லாம் இந்த நான் இஷ்யூவாக மாற்றுறது. முதல்ல இந்தியா கூட்டணி தலைவர்கள் தெளிவாக இருந்தாங்க, சேர்ந்து நிற்போம், குறைந்தது 400 தொகுதிகளில் ஒரே வேட்பாளர். இது இன்னைக்கு கூட அறிவிக்கப்படுமானால் மிகப்பெரிய வெற்றி இருக்கும். பட் இதை உடைச்சிடணும். ஒரு 200 தொகுதியில் கூட காமன் வேட்பாளர் வரக்கூடாது, ஆப்போசிஷனோட காமன் வேட்பாளர் வரக்கூடாதுங்கிறது தான் மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். அதை செயல்படுத்துறதுக்கு கூட்டணியிலே சில தலைவர்கள் துணை போகிற ஒரு யதார்த்த நிலை, வேதனையான நிலைமையை பார்க்குறோம். இதை உடைக்கணும்னா திமுக தலைவரும் சரி, ராகுல் காந்தி, இது போன்ற ஒரு உண்மையான ஒரு சித்தாந்த பிடிப்பும் மக்கள் மீது அன்பும் கொண்டவர்கள் ஒரு அதிகபட்ச அக்கறை எடுத்து இந்தியா கூட்டணி மீண்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வித்தின் அ மந்த் அந்த இந்தியா கூட்டணி வலுப்பெற்றால் ஒரு நம்பிக்கை உருவாகும். இல்லையேல் மீண்டும் ஒரு பெரும் துயரத்தை இந்தியா சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும். கண்டிப்பாக நிதி பகிர்வு, பெருமுதலாளிகள் ஆதரவு, மாநில சுயாட்சி, இதில் எப்படி இந்த ஒன்றிய அரசு செயல்படுகிறது, ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்படி செயல்படுகிறார், அதனை ஆதரிக்கின்ற ஒரு பத்திரிகை, இதையெல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ளணும், என்ன மாதிரியான சூழலில் நாடு இருக்கிறது, இதை எப்படி அணுகணும் என்பது குறித்து ஒரு பத்திரிகையாளராக, ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக ரொம்ப விரிவாக கருத்துக்களை நம்ம ஜீவா டுடேக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.